ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது என்னது அந்த கிளாஸோட மென்டல் ஹெல்த் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம்ல. இப்போ அந்த கிளாஸோட ஒரு என்ன சொல்கிறது, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னா என்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது, கோர்ஸை பற்றி என்ன செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா பேசிக்காக இப்போ அது ரொம்ப தேவைப்படுது. அதனால அந்த கோர்ஸ் வேறு ஒன்றும் பெருசாக ரீசன்லாம் இல்லை, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரம் என்னோடய ஓன் லேர்னிங்ஸ். அதுக்கப்புறம் இந்த கோச் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்டது, அப்புறம் அந்த புக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம், ஓன் அப்சர்வேஷன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சொல்லித்தர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, த பவர் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், செல்ஃப் அவேர்னஸ் இஸ் ஹவ் வி ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட செல்ஃப் அவேராக இருக்குது. நம்ம இப்போ யாரோ நம்மளை கோவப்படுத்துறாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து இப்போது இவங்க நம்மளை கோவப்படுத்துறாங்க அப்படின்னு அந்த தாட், அந்த அவேர்னஸ் வந்து ஒரு செகண்ட் பாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல. பேசிக்காக அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னால் சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன். இது மாதிரி ஒரே எமோஷன், கோவம் ஒரே எமோஷன் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு மைண்டில் வரும். ஒவ்வொரு விஷயம் இப்போ திடீர்னு வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம். வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், திடீர்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலேஜை பற்றி யோசிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிப்போம், ஃபேமிலியை பற்றி யோசிப்போம். இந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டே இருக்கும்ல. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுல வந்து நம்ம அவேராக, கான்ஷியஸாக இருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம். பேசிக்காக வந்து இப்போ நம்மளோட மைண்ட், பாடி, சோல்னு சொல்லுவாங்கல்ல, இது மூணும் நம்ம கிடையாது, இது மூணும் வேறு வேறு. இவன் இப்போது பாடி சொல்லுது இது வந்து போகிறது கஷ்டம், இப்போதும் வந்து போட்டு அழுத்தாத, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுன்னா அது உண்மையாக பொய்யா அப்படின்னு உள்ளுன்னு ஒன்று சொல்லுவோம்ல. பேசிக்காக அதான் செல்ஃப் அவேர். மைண்ட் வந்து சொல்லுது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை வந்து இது ரொம்ப பயமான ஒரு விஷயம், இது பண்ணாத, இது பண்ணோன்னா நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்போலாம் சொல்லுவோம்ல. இப்போ அந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம பிரெயின் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து இது வேறு, இதுவும் வேறு, நம்மளோட மைண்டு வேறு, பாடி வேறு, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது வந்து நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ரியாக்ட் பண்ணுற அந்த முடிவு எடுப்போம்ல. பேசிக்காக தான் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஒய் இட் மேட்டர்ஸ், செல்ஃப் அவேர்னஸாக எதுக்கு இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு எமோஷன் வருது, அந்த எமோஷனை வந்து வெளிப்படுத்தணுமா வேணாமா, இல்லை இந்த இடத்துல வெளிப்படுத்தலாமா, இல்லை வேறு ஒரு இடத்துல தான் இது வெளிப்படுத்தலாம், நமக்கு அது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும், எவ்வளோ ஒரு தப்பான எமோஷனை ஒரு இடத்துல வெளிப்படுத்திட்டோம்னா அதோட கான்சிக்வன்ஸ் எப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டால் ஷார்ட் டெம்பர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கோவம் தான் வரும், அதை பட்டுன்னு வெளிப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அது பின்னால் வர பெரிய பெரிய கான்சிக்வன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணுமா, அதெல்லாம் எப்படியும் ஒன்றுமே தெரியாமல் டக்குன்னு அது ரியாக்ட் ஆகிட்டு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எமோஷன்ஸை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி எந்த இடத்துல காட்டணும், எந்த இடத்துல காட்டக்கூடாது, ஸோ எந்த இடத்துல காட்டினா நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும், இந்த இடத்துல காட்டினா நமக்கு எந்த எப்படியான எஃபெக்டாக மாறும், இது எத்தனை பேரை பாதிக்கும், இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு எமோஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ பேசிக்காக இதுதான். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து செல்ஃப் அவேர்னஸை வந்து கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது செல்ஃப் அவேர்னஸை வந்து டே டு டே லைஃப்பில் கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளில் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல. நம்ம ட்ராவல் பண்ணுற டைமோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம், அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரியான டைம்லலாம் வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கு எப்படி பண்ணுவோம், நம்ம மூளை எப்படிலாம் யோசிச்சுது, நம்மளோட பாடியில் வந்து இப்போது ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறோம், இல்லை ஒரு ரன்னிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு, நம்ம ஏன் வந்து இன்னும் ரியாக்ட் பண்ண முடியும். இப்போலாம் வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பேசிக்காக இதை பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து இதை பண்ணும்போது இதை திருப்பி பண்ணும்போது தான் அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம்மன் வெரி க்ளோஸ் அண்ட் ட்ரஸ்ட் வதி, இந்த மாதிரியான இருக்கிற பீப்புள்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கலாம், ஃபீட்பேக்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து சரியாக இருந்துச்சா, ஃபீட்பேக்ஸ் கேட்கலாம். ஆனால் பிளைண்டாக வந்து நம்ம கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இன்னும் நீங்கள் கொஞ்சம் லக்ஸரியாக இருந்தீங்க, உங்களால் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சை ஹையர் பண்ணலாம். இப்போ இந்த ஜிம்மில் ஹையர் பண்ணுவாங்கல்ல, ஒரு ட்ரெயினரை போட்டு ஒரு 1 மந்த்துக்கு சொல்லித்தரலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஹையர் பண்ணி அந்த கோச்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறது கரெக்டாக, இதனால் நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆகிங்க, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது, மணி இருக்கவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ
அதையும் தாண்டி இப்போ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பீயிங் செல்ஃப் அவேர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது இது நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறது, நான் முன்னாடி ஒரு தண்டபாணின்னு ஒரு கோச் இருந்தார், ஒரு இப்போ இருக்கார். அவர்கிட்ட முன்னாடி ஒரு வாட்டி அவர் சொல்லி கொடுத்தது என்னென்னா, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லைட் இருக்குல்ல, ஒரு லைட். நம்ம மைண்டை வந்து ஒரு பால் மாதிரி ஒரு நம்ம இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லைட்டை வந்து எந்த இடத்துல அடிக்கிறோமோ அந்த இடம் வந்து அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் பிரகாசமாக தெரியும். பிரகாசமாக கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும்ல. அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லி விட்டுருந்தாரு. அது அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளில் வந்து ஒரு 10 கெட்ட விஷயம் நடக்கும், 100 நல்ல விஷயம் நடக்கும். 100 நல்ல விஷயம்னா சின்ன சின்னதாக அந்த இந்த ஏர்வி இன்ஹேல், அப்புறம் இந்த நம்மளோட பேசிக்காக எல்லாமே இந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கான டைம், அதுக்கப்புறம் நமக்கான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காட்டுற ஒரு பாசம், இதெல்லாம் இருக்கும்ல. இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். எல்லா வாட்டிலுமே வந்து கஷ்டங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே நிறைய விஷயம் நமக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிறதுனால அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி ஈஸியாக கிடைக்குது, காற்று ஈஸியாக கிடைக்குது, இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இதெல்லாம் எல்லாம் நம்ம இதுவாகும், அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கிராட்டிடியூடாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேசிக்காக கிராட்டிடியூட் இஸ் அ வே ஃபார் ஹாப்பினஸ். கிராட்டிடியூடாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் டெய்லியுமே வந்து நம்ம பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம். அதனால் வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த ஹாப்பினஸோட ஃபியூவல் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஃபவுண்டேஷனே வந்து செல்ஃப் அவேர்னஸ் தான். ஸோ அதனால் வந்து பி செல்ஃப் அவேர். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து ஒரு பாயிண்ட் உங்களை கொண்டு போகும். அப்படின்னா வந்து இந்த காம்பவுண்ட் க்ரோத் இருக்கும்ல, ஒரு சில ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹேண்டில் பண்ண ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்துக்கிட்டே வாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த செல்ஃப் அவேர்னஸ்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து இன்டர்னல் செல்ஃப் அவேர்னஸ். இன்டர்னல் செல்ஃப் அவேர்னஸ்னால் விச் கம்ஸ் ஃப்ரம் த ரிஃப்ளெக்ஷன். நம்ம தனியாக இருக்கும்போது யோசிப்போம்ல, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நம்ம பண்ண முடிஞ்சிருக்கு, இப்போலாம் யோசிப்போம்ல. இதெல்லாம் வந்து இன்னர் செல்ஃப் அவேர்னஸ், நமக்குள்ளேருந்து வர்றது. ஸோ எக்ஸ்டர்னல் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா வந்து இந்த வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்க, நீ இதை மாற்றிக்க. ஒரு சில வாட்டியை வந்து நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக கொடுப்பாங்க. ஒரு சில வாட்டி வந்து கொஞ்சம் அதான் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரக்டிவாக போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2 டைப் இருக்குது. இன்னர் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால அதோட விளைவுகள்லாம் என்னது, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இதுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எமோஷனலாக வந்து நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இது பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் வரும், நிறைய க்ரோத் இருக்கும். பேசிக்காக செல்ஃப் அவேர்னஸ் இஸ் ஈக்குவல் டு க்ரோத். ஸோ அதனால் க்ரோத் ஆகணும்னா கண்டிப்பாக செல்ஃப் அவேர்னஸ்ன்ற ஒரு குவாலிட்டி வந்து இருந்தே ஆகணும். மென்டல் ஹெல்த்தில் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் அ மேண்டட்ரி திங். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் மிச்சம் எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன். சரி, ஓகே, அவ்வளோ.